ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, போன வீடியோவோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். போன வீடியோவில் என்னத்தை பார்த்துட்டு இருந்தோம்னா ஆர் ஆப்ரேஷனை பற்றி பார்த்தோம். இப்போ இந்த வீடியோவில் நாட் ஆப்ரேஷனை பற்றி நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அதுக்காக என்ன பண்ணுறேன்னா, இந்த டர்போ C++ அப்படின்ற அந்த இதை நான் முதல்ல ஓப்பன் பண்ணுறேன். இப்போ எனக்கு இந்த விண்டோ ஓப்பன் ஆகுது. இதில் போயிட்டு ஸ்டார்ட் டர்போ C++ அப்படின்றத நான் கொடுக்குறேன். இப்போ எனக்கு blank டாக்குமெண்டா ஓப்பன் ஆகுது. ஆல்ரெடி நீங்க ஓப்பன் பண்ணி வச்சிருக்க சேவ் பண்ண ஃபைலா இருந்தா ஃபைல்ல போயிட்டு ஓப்பன் கொடுங்க. இல்ல நியூவா ப்ரோக்ராம் பண்ண போறீங்கன்னா நியூன்னு கொடுத்து போங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி பண்ணி வச்சிருக்க ப்ரோக்ராம் தான் நான் ஓப்பன் பண்ண போறேன். ஸோ ஓப்பனை நான் டைரக்டா கிளிக் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ப்ரோக்ராம் நான் நாட் ஆப்ரேஷன் எதுல இருக்குன்னா இந்த லாஜிக்கல் ஆப்ரேஷன்ல தான் இருக்கு. ஸோ அதனால அந்த லாஜிக்கல் அப்படின்ற அந்த லாக் அப்படின்ற இதுல இருக்கிறத நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். முதல்ல நீங்க என்ன ப்ரோக்ராம் பண்றீங்களோ அந்த ப்ரோக்ராம் தகுந்த மாதிரி நீங்க அந்த இதை ஓப்பன் பண்ணி நீங்க பண்ணுங்க. முதல்ல நம்ம ஒரு ப்ரோக்ராம் பண்றதுக்கு முதல்ல நமக்கு என்ன தேவைன்னா முதல்ல லைப்ரரி ஃபைல்ஸ் நமக்கு தேவை. ஸோ முதல்ல லைப்ரரி ஃபைல்ஸை கால் பண்ணணும். அதுக்காக என்ன பண்றேன்னா #include iostream.h #include conio.h அப்படின்ற 2 லைப்ரரி ஃபைலை கால் பண்றேன். நம்ம எண்ட் மெயினை யூஸ் பண்ணலாம், வாய்ட் மெயினும் யூஸ் பண்ணலாம். எண்ட் மெயின் நம்ம யூஸ் பண்றப்ப நமக்கு என்ன ஆகும்னா ரிட்டர்ன் 0 அப்படின்றத நம்ம பயன்படுத்துவோம். அதே இது பாத்தீங்கன்னா வாய்ட் மெயின் அப்படின்னு நம்ம யூஸ் பண்றப்ப நம்ம ரிட்டர்ன் 0 அப்படின்றத நம்ம பயன்படுத்த மாட்டோம். ஸோ வாய்ட் மெயின் அப்படின்றத கொடுத்துட்றேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணிடுறேன்னா இன்புட் நம்மளே கொடுத்து நம்மளே வாங்குற மாதிரி பண்றேன். ஸோ அதுக்காக எண்ட் x1, y1 அப்படின்றத நான் கொடுக்குறேன். அப்புறம் மேல ஆல்ரெடி போட்டிருக்க ப்ரோக்ராம்லாம் எரேஸ் பண்றதுக்காக நான் என்ன பண்ணிடுறேன் கிளியர் ஸ்கிரீன் அப்படின்றத நான் கொடுக்குறேன். ஸோ வழக்கம் போல நம்ம இன்புட் வாங்குறதுக்காக சி அவுட் யூஸ் பண்றோம், இன்புட் வாங்குறதுக்காக சிஇன் யூஸ் பண்றோம். நான் சி அவுட்ல நான் என்டர் த x1 நம்பர்னு கொடுக்குறேன். இல்லை x1 வேல்யூ நீங்க கொடுத்துக்கலாம். ஸோ அப்போ சிஇன் என்ன ஆகுதுன்னா x1 வேல்யூ அப்படின்றத முதல்ல கொடுத்துட்றேன். ரெண்டாவது சிஇன்ல என்ன பண்றேன்னா x1 அப்படின்றத நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ என்ன பண்றேன்னா அதே மாதிரி தான் இப்போ 2 வேரியபிள் நம்ம பயன்படுத்துறோம். ஸோ அதனால நம்ம என்ன பண்றோம்னா இன்னொரு வேரியபிள் நம்ம ட்ரை பண்றோம். அதுல இப்போ நான் y1 அதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ என்டர் த x1 நம்பர் அப்படின்றதுல y1 நம்பர்னு மாத்திக்கிறேன். ஸோ சிஇன்ல y1 அப்படின்றத x1க்கு பதிலாக y1 மாத்திக்கிறேன். ஏன்னா நான் காப்பி பண்ணி தான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால அப்படி நான் மாத்திக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா நாட் ஆப்ரேஷன் பண்ண போறோம். ஸோ அதனால நான் இப்போ நான் போன ப்ரோக்ராம் பண்ணதை நான் கமெண்ட்ல மாத்திக்கிறேன். ஸோ இப்போ மாத்திக்கிட்டு இப்போ நான் என்ன பண்றேன்னா இந்த ப்ரோக்ராம்ல இப்போ நான் இந்த நாட் ஆப்ரேஷனுக்கான அந்த இதை ஓப்பன் பண்றேன். இஃப் கண்டிஷன்ல அந்த நாட்டுக்கு ஆச்சரியக்குறி சிம்பிளை நான் யூஸ் பண்றேன். மேல யூஸ் பண்ண பாருங்க ஃபர்ஸ்ட் அண்டுக்கான ஆப்ரேஷனுக்கான இது அதே ப்ரோக்ராம் தான் லைன்ஸ் தான் திரும்ப எழுதுறேன். ஸோ x1 இஸ் லெஸ் தென், அதாவது x1 சின்னதா இருக்க மாதிரியும் 5 பெருசா இருக்க மாதிரியும் எழுதுறேன். அப்புறம் அண்டு சிம்பிள் 2 தடவை போடுறேன். இப்போ y1 சின்னதா இருக்க மாதிரியும் 10 விட சின்னதா இருக்க மாதிரியும் நான் சிம்பிள் வச்சு போடுறேன். இப்போ வழக்கம் போல பிரேசஸ் இந்த இஃப் பார்ட்டை மட்டும் நம்ம கிளியரா எடுத்துப்போம் முதல்ல. ஸோ இப்போ பிரேசஸ் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்றேன். அதுக்குள்ளார சி அவுட்ல என்டர் ட்ரூன்னு போடுறேன். நம்ம என்டர்னு கொடுத்து செமிகோலன் வச்சு நான் அந்த இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அதே இதை திரும்ப காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு எல்ஸ் பார்ட்ல ஃபால்ஸ்ன்றதை போடுறேன். அப்புறம் கேட்ச் அப்படின்னு கொடுத்து பிரேசஸ் க்ளோஸ் பண்ணி முடிச்சுக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இப்போ கம்பைல் பண்ண போறேன். ஸோ கம்பைல் பண்றதுக்கு என்னது ஏன்னு சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபைலை முதல்ல சேவ் பண்ணணும். ஸோ முதல்ல ஃபைல்ல போயிட்டு முதல்ல நான் சேவ் பண்ணிடுறேன் ஃபைலை. அப்புறம் மேல கம்பைல் பண்ணணும். ஸோ கம்பைல் பண்ணிடுறேன், எந்தவித எரரும் இல்லை. ஸோ இப்போ ரன் பண்ணணும். ரன்னுக்கான ஷார்ட்கட் என்ன, நான் கண்ட்ரோல் பிளஸ் F9. ஸோ கண்ட்ரோல் பிளஸ் F9 நான் கொடுக்குறேன். இப்போ ரெண்டுமே ட்ரூவா இருந்தா ட்ரூன்னு வரும், அதர்வைஸ் ஃபால்ஸ் நம்ம பார்த்தோம். இப்போ நான் இப்போ ஒரு ட்ரூவா ரெண்டுமே முதல்ல ட்ரூவா கொடுத்து பார்ப்போம். கொடுக்குறேன். இப்போ ஃபால்ஸ்னு வருது. ஏன்னா நாட் ஆப்ரேஷன் போட்டிருக்கோம். ஸோ அதனால ஃபால்ஸ் வருது. இப்போ அதே இதை நான் என்ன பண்றேன், நான் இப்போ எந்த சேஞ்சும் பண்ணல ப்ரோக்ராம்ல. ஸோ அதனால ஜஸ்ட் நான் கம்பைல் பண்ணிட்டு நான் ரன் மட்டும் பண்றேன்.
இப்போ வந்து ஒரு இதுக்கு ட்ரூ வேல்யூவும் ரெண்டாவதுக்கு ஃபால்ஸ் வேல்யூவும் நான் கொடுக்குறேன். இப்போ வந்து ட்ரூன்னு கிடைக்கும். ஃபால்ஸ்ன்னு வரணும் ஆக்சுவலா. நமக்கு ஏன் ட்ரூன்னு வருது? இந்த நாட் ஆப்பரேஷன் பயன்படுத்துறதுனால ட்ரூன்னு வருது. ஸோ இது மாதிரியான டிஃபரன்ஸ் வந்து நம்ம இன்டர்வியூலயோ அல்லது வந்து வைவா வாய்ஸ்லயோ நம்ம வந்து லேப்ல வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ வந்து இது மாதிரி வந்து நம்ம ஒவ்வொரு ஆப்பரேஷனும் பண்ணி நம்ம வந்து காமிக்க வேண்டியதான். இது மாதிரி சார் இது என்னத்துனால வருது அப்படின்றத நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும் இந்த இடத்துல. ஸோ அப்போ வந்து நான் வந்து இப்போ வந்து முதல்ல என்ன பண்ணேன்? 2மே ட்ரூவா குடுத்தேன். வந்து 1 ட்ரூவாவும் 1 ஃபால்ஸாவும் குடுத்தேன். இப்போ வந்து மேல உள்ளது வந்து ட்ரூவாவும் சாரி ஃபால்ஸாவும் கீழ உள்ளதுக்கு ட்ரூவாவும் குடுக்குறேன். இப்பவும் ட்ரூன்னு வருது பாருங்க. ஸோ அது மாரி வந்து எல்லா ஆப்பரேஷனும் 4 ஆப்பரேஷன வந்து நம்ம வந்து பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து மேல ஃபால்ஸா குடுக்குறேன். கீழயும் ஃபால்ஸா குடுக்குறேன். ஸோ அப்ப ட்ரூன்னு கிடைக்குது. ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து என்ன இப்ப எப்படி உங்களுக்கு அந்த ப்ரோகிராம் ஒர்க் ஆகுது அப்படின்றத இப்ப நீங்க தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்ப வந்து இப்ப இது மாரி தனித்தனியா கேட்டாங்கன்னா, தனித்தனி ப்ரோகிராமா நீங்க எக்ஸிக்யூட் பண்ணி காமிச்சா போதும். இல்ல இப்ப லாஜிக்கல் ஆப்பரேஷன் அப்படின்னு காமனா கேட்டுட்டாங்கன்னா, நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து இந்த 3 ஆப்பரேஷனையும் ஒரே இதுல போட்டு, ஒவ்வொரு ஆப்பரேஷனையும் வந்து இப்படி இப்படி நடக்குது அப்படின்றத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ வந்து இதனோட வந்து நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோல வந்து நான் வந்து நெக்ஸ்ட் வந்து இன்னொரு ப்ரோகிராம் எப்படி பண்றது அப்படின்றத பத்தி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். தேங்க் யூ.